விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் வேதனை. ஒன்றிய செயலாளர் ஒரு காவல் தாக்குறாரு, அவரை கனிம வளம் கடத்திக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி பிடிக்கிறார். உடனே திமுகவை சேர்ந்த கரும்பாட்டூர் திமுக பொறுப்பாளர் போய் அவரை கடுமையாக தாக்குறாங்க. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு காவலருக்கே இப்படி நிலைமைனா இங்கே அமர்ந்திருக்கிற பெண்களுக்கு என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேணும். இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன நிலைமை என்பதை பார்க்க வேணும். அந்த காவலர் போய் புகார் கொடுக்கிறார். யாரு? போலீஸ்காரரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கிறார். கஞ்சா விற்பனை செய்ததாக கண்டறியப்பட்ட 2138 பேரில் 148 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 1900 பேர் விடியா திமுகவினர் என்பதால் கைது செய்யப்படவில்லை என சாடல். விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் 40% விலைவாசி உயர்ந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கடந்த 3 ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை எனவும் விமர்சனம். வாக்குகளை பெறவே கட்சியினரை தன் குடும்பம் என்று கூறி ஸ்டாலின் இரட்டை வேடம் போடுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுகவினரை தன் குடும்பம் என்று சொல்லும் ஸ்டாலின் கட்சி தலைவராக தொண்டரை முன்னிறுத்துவாரா எனவும் கேள்வி. ஸ்டாலின் பேசுறாரு, குடும்பம்னா அண்ணா, குடும்பம்னா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டரெல்லாம் குடும்பமா? எப்படி பேசுறாரு பாருங்க. குடும்பம்னா அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் நிர்வாகிகளும் குடும்பமா பார்க்கிறாராம். சரி, நீ குடும்பமா பார்க்கறது நல்லதுதான். நம்ம பேசுறதுக்கு அவர் பதில் சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சி தலைவர் குடும்ப அரசியல் செய்யறான்னு சொல்றாரு. குடும்பம்னா என்னன்னா, குடும்பம்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்தும் சேர்ந்துதான் குடும்பம் சொன்னாங்க. ரைட், அப்படியே வச்சுக்கலாம். அந்த குடும்பத்தை சேர்ந்த நீ தான் குடும்பம் சொல்றீங்களே திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் திமுக தலைவராக்குங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இன்ப நிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என விடியா திமுக அமைச்சர் கூறுவதன் மூலம் திமுகவில் அடிமைத்தனம் உள்ளது அம்பலமாகி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். அதிமுகவில் மட்டுமே சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வர முடியும் எனவும் பெருமிதம். அண்மையில் ஒரு அமைச்சர் சொல்றாரு, இன்ப நிதி வந்தாலும் நாங்க ஏத்துக்கணும். எவ்வளவு அடிமை பாருங்க, எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்க திமுகவில். அண்ணா திமுக அப்படி அல்ல. நான் இருக்கிறேன், எனக்கு பின்னால யாரோ ஒருவர் வருவார். இங்கே அமர்ந்திருக்கிற மேடையில் இருக்கிறவங்க ஒருத்தர் வருவாங்க. தமிழ் மகன் அண்ணன் தமிழ் மகன் உசேன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். திமுக பாஜக தான் கள்ள கூட்டணி அமைத்துள்ளது என தென்காசி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பாஜகவை விட்டு விலகி வந்ததால் அதிமுகவை கண்டு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துவிட்டதாகவும் தாக்கு. ஏன்னா ரொம்ப கற்பனையோடு இருந்தாங்க. அங்கோட கூட்டணி இருப்பாங்க, எப்படியாவது சிறுபான்மை மக்கள் மற்ற மக்கள்லாம் ஓட்டு வாங்கிடலாம், ஜெயிச்சிடலான்னு கற்பனையில் மேந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கூட்டணியிலிருந்து விலகிதான் அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துட்டு. நகை கடனை தள்ளுபடி செய்வோம் என பொய் வாக்குறுதி அளித்து தமிழக மக்களை ஏமாற்றியவர்கள் விடியா திமுகவினர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்த கட்சி திமுக எனவும் விமர்சனம். இப்படிப்பட்ட ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அழகா பேசுவாங்க, அற்புதமா பேசுவாங்க, அப்படியே மயங்கிடுவாங்க. அப்படி வெண்ணெய் கொண்டாந்து வச்சு அவர் பேசுறா, நெய்யா உருகி போயிடும். அப்படி வெண்ணெய் உருகி நெய்யாயிரும். நீ ஹீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அழகா பேசக்கூடியவர்கள் திமுக. அதான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. எதிரியை கூட பண்புடன் நடத்தும் நாகரிகம் தெரிந்தவர்கள் அதிமுகவினர்.
துரை வைகோவை கண்ணீர் வடிக்க வைத்த விடியா திமுகவினரை சுட்டிக்காட்டி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. எங்க சின்னத்துல நிக்க வேணுங்கிற மாதிரி பேசுறார். அவருடைய சின்னத்தில் நிக்க வேணுமா? எப்படி அவர் நிப்பாரு? அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவருடைய சின்னத்தில் நிக்க முடியுமா? அவர் அழுதுட்டார், மனம் வருந்தி அழுதுட்டார். வைகோனா எப்படி இருந்தார்? நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் வெண்கல குரலா ஒலிச்சது. பார்லிமெண்ட் மெம்பர்னா அவர் தான் தமிழகத்திற்கு குரல் கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு முக்கியமானவர். ஏன்னு சொல்றேன், நான் எதிரியா இருந்தாலும் நாங்க பண்புள்ளவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்புள்ளவர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விருதுநகர் மற்றும் மதுரை தொகுதிகளில் இன்று சூறாவளி பிரச்சார சுற்று பயணம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். பாஜக வேட்பாளர் அண்ணாமலை 20% வாக்குகள் பெற்றாலும் வெற்றி பெற முடியாது. கோவையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. ஒரு நிறைய பார்த்தீங்கன்னா செல்வாக்கு வந்துச்சு, ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் செல்வாக்கு வந்துச்சுன்னா இன்னொரு 5-6% வாங்கினா கூட 10% ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியுமா? முடியாது. 20% வாங்கினா ஜெயிக்க முடியாது. ஆகவே இவங்க 10% ஓட்டு வாங்கல, நம்ம கவலை இல்லை. அது களத்தில் இல்லை, போட்டிக்கு இல்லை. பூத்தில் கூட ஆட்கள் இல்லாத பாஜக நமக்கு போட்டியே கிடையாது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கிண்டல். அண்ணாமலை ட்விட்டர்ல பேஸ்புக்ல பேட்டி கொடுத்து அப்படியே அதுல மட்டும்தான் அரசியல் பண்றார். களத்துக்கு நம்ம அரசியல் பண்ற கேள்வி. ட்விட்டர்ல பேஸ்புக்ல அரசியல் பண்ணி ஓட்டு வாங்க முடியுமா? சரி அவர் இதுல இன்னொரு 6% ஓட்டு வாங்கினார். பொதுவான ஓட்டு எல்லாம் சரி 10% வாங்கிட்டார். 15% ஓட்டு வாங்கிட்டு ஜெயிக்க முடியுமா? திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. 3 வருஷத்துல ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? 3 வருடத்துல திமுக ஆட்சி 3 வருஷம் ஒரே ஒரு திட்டம் சொல்லு. ஏதாவது ஒரு திட்டம் இந்த பல்லடம் தொகுதிக்கு, திருப்பூர் மாவட்டத்துக்கு, கோவை நாடாளுமன்றத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம். எல்லா திட்டம் நம்ம கொண்டு வந்து திட்டம். முக ஸ்டாலின் திட்டம் எல்லாம் எடப்பாடியார் இதுவரைக்கும் நம்ம கொண்டு வந்து. விசைத்தறி முதல் அனைத்து தொழில்களும் முடங்குவதற்கு காரணம் திமுக மட்டுமே. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவான், ஜெயிச்ச பின்னால் எங்க போனான்னு தெரியும். அப்ப மக்கள் தேடணும், ஆளே வரமாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் டிசைன் வாக்குறுதி கொடுப்பாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆகவே நீங்க எல்லாம் அது மட்டுமல்ல, திமுக 3 வருஷம் ஒன்றும் செய்யாத மட்டுமல்ல, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, எந்த தொழில் நடக்கிறது இல்லை. பன்னீர் மனு தள்ளுபடியானது நமக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நல்ல சகுனம். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. நமது துரோகிகள் இரட்டை இலத்தை முடக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தார்கள். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு வெற்றி செய்தியாக ஆசையான இடத்தில் நாம் தேர்தல் காலியாக திறந்து கொண்டிருக்கின்ற போது இந்த செய்தி வருகிறது என்று சொன்னால் நல்ல சகுனமாக நமக்கு இருக்கின்றது. ஆக நிச்சயமாக நமது குமராபாளையம் தொகுதி அதிக வாக்கினை நாம் பெற்றுத் தருவோம் என்ற சொல்லி இந்தியாவிலேயே இருமுறை இழந்த சின்னத்தை மீட்டெடுத்த கட்சி அதிமுக தான். முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெருமிதம். தலைவனுடைய சக்தி எந்த அளவுக்கு என்பதற்கு உதாரணம், தேசிய கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் கூட இருண்ட சின்னத்தை நீக்க முடியவில்லை. பசுமாடு இருந்தது, ராட்டை இருந்தது, இப்பொழுதுதான் கை மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்தியாவிலேயே இழந்த சின்னத்தை நீக்க இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அந்த சின்னத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது, தலைவர்களுடைய சக்தி இருக்கின்றது. இன்று நம்மை போன்று இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை வளர்த்துக் கொண்டு இருக்கின்றார்.
திமுக தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. அம்மாவாக இருந்தாலும் அவன் எடப்பாடியாராக இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதி வந்தால் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கையெழுத்திட்டு முதல் நாளே அதற்கு ஆணை பிறப்பித்து அப்பொழுது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். ஆனால் தேர்தல் நேரத்தில் அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு 27 மாதங்கள் கழித்து ஆனால் எடப்பாடியார் தலைமையில் சட்டமன்றத்தில் நாங்கள் போராடினோம். இங்க இருக்கின்ற கழகத் தொண்டெல்லாம் மாவட்டத்தில் 2-3 முறை நாம் போராட்டம் நடத்தினோம். போராட்டம் நடத்துவதற்கு பின்னால் 27 மாதங்கள் கழித்து இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இப்போது 1000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் 50% கொடுத்திருக்கின்றார்கள். திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் மின் கட்டணம், சொத்து வரி என அனைத்தையும் உயர்த்திவிட்டது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி வேதனை. வீட்டு வரி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, குடிநீர் கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது, அதை விட மின் கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். கடந்த 10 ஆண்டு காலமாக அம்மாவில் இருக்கின்ற போதும் அண்ணனாவில் இருக்கின்ற போதும் இதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினால் மின் கட்டணம் உயர்த்தக்கூடாது, வீட்டு வரி உயர்த்தக்கூடாது, தண்ணீர் கட்டணம் உயர்த்தக்கூடாது என்று 10 ஆண்டு காலம் நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது அது உயர்த்திவிட்டால் என்று சொன்னால் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். 1000 ரூபாய் கொடுத்தார்கள், உங்களுக்கு எத்தனை வகையில் செலவு அதிகமாக கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொன்னால்தான் தெரியும். தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட 1403 பேர் வேட்புமனு தாக்கல். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட 18 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீது இன்று பரிசீலனை. மார்ச் 30ஆம் தேதி மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் வீட்டில் இருந்தவாறே வாக்களிக்க உதவும் 12D விண்ணப்ப விநியோகம் அதிகரிப்பு. 4 லட்சத்திற்கு மேற்பட்டோர் 12D படிவம் பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தென்காசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தடுத்து நிறுத்தம். குறிப்பிட்ட பகுதிக்கு முன்பாகவே அவரது காரை திட்டமிட்டு விடியா அரசின் ஏவல் துறை தடுத்து நிறுத்தியதை கண்டித்து அதிமுக புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் கடும் வாக்குவாதம். தென்காசி தொகுதியில் காவல்துறையின் இடையூறுக்கு மத்தியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வேட்புமனு தாக்கல். நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட புதிய தலைமைச் செயலகம் கட்டியதில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு. அதிமுக முன்னாள் MP ஜெயவர்தன் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ள விடியா திமுக அரசின் காவல்துறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். காவல்துறை ஜனநாயக விரோத செயல்களுக்கு பதில் அளிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என விமர்சனம். நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளரின் வெற்றியை தடுக்க குறுக்கு வழியில் செயல்படும் ஜனநாயக விரோத திமுக. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கடும் தோல்வியை சந்திக்கும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் தேதியில் மாற்றம். ஏப்ரல் 5ஆம் தேதி திருப்பூர், ஈரோட்டிலும் ஏப்ரல் 13ஆம் தேதி விழுப்புரம், கள்ளக்குறிச்சியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிப்பு. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியின் சொத்து மதிப்பு 5 ஆண்டுகளில் பல மடங்கு உயர்வு. அசையும் சொத்துக்களின் மதிப்பு 17 கோடி ரூபாயும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 10 கோடி ரூபாய் அளவிற்கும் உயர்ந்துள்ளது அம்பலம். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கனிமொழியை எதிர்த்து விடியா திமுக அரசின் அமைச்சர் கீதா ஜீவனின் உடன்பிறந்த சகோதரர் வேட்புமனு தாக்கல். அமைச்சர் சகோதரின் செயலால் திமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு.
சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதி தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா? தேர்தல் விதிகளுக்கு மாறாக 2 இடத்தில் வாக்குரிமை பெற்றிருப்பதை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக குற்றச்சாட்டு. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசா வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக போக்குவரத்தை மாற்றம் செய்த போலீசார். பள்ளி மாணவர்கள் அலுவலகங்களுக்கு செல்வோர் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற அவலம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் காலி சேர்களை பார்த்து பேசிய திருமாவளவன். விடியா திமுகவின் அமைச்சர்கள் 3 பங்கேற்றும் காற்று வாங்கிய அவலம். திருவொற்றியூரில் விடியா திமுகவினர் பிரச்சாரத்தின் போது வேட்பாளரை பார்த்து யார் நீ என கேள்வி கேட்ட வாக்காளரை விரட்டி அடித்த திமுக உடன்பிறப்புகள். பொதுமக்களின் கேள்வியால் செய்வதறியாமல் திகைத்து நின்ற விடியா திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி. சென்னையில் இருவேறு இடங்களில் 14 லட்சம் ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் நடவடிக்கை. திருவண்ணாமலையில் பொம்மை முதலமைச்சரின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக விதிமுறைகளை மீறி தரமற்ற முறையில் சாலை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு. மக்களின் வரிப்பணம் 5 கோடி ரூபாயை வீணடிக்கும் விடியா அமைச்சர் ஏவா வேலு மீது தேர்தல் ஆணையத்தில் அதிமுக புகார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ரயில்வே பாலத்தின் அடியில் தேங்கிய கழிவுநீரை அகற்ற கோரி இளைஞர்கள் சாலை மறியல். ஓட்டு கேட்க வரும் திமுக வேட்பாளரை நகருக்குள் அனுமதிக்க மாட்டோம் என ஆவேசம். ராமநாதபுரம் மாவட்டம் நெருஞ்சிப்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தராத விடியா அரசு. நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்ததால் பரபரப்பு. ஆந்திராவில் இருந்து திருத்தணி வந்த தமிழக அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த கேரளாவைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கைது. விடியா திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்த நபர் கைது. விடியா ஆட்சியில் தமிழகம் போதையின் பிடியில் சிக்கி தவிப்பதாக பொதுமக்கள் வேதனை. பொன்னேரி அருகே பட்ட பகலில் பெண்ணின் கழுத்தை அறுத்து கொன்று தங்கத்தாலியை பறித்துச் சென்ற கொடூரம். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளம் அருகே 1 வருடமாக பூட்டி கிடந்த வீட்டிற்கு 4697 ரூபாய் மின் கட்டணம். 100 யூனிட்டுக்கும் குறைவாக பயன்படுத்தியுள்ள போதிலும் விடியா மின்துறையினர் கூடுதல் கட்டணம் நிர்ணயித்தது எப்படி என உரிமையாளர் கேள்வி. சென்னை பாரிமனையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை ஆள் மாறாட்டம் மூலம் அபகரித்த கணவன் மனைவி கைது. விசாரணையில் போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்தது கண்டுபிடிப்பு. சென்னை விமான நிலையத்திற்கு மலேசியாவிலிருந்து கடத்தி கொண்டுவரப்பட்ட அபூர்வ வகை 4 வெள்ளை கிளிகள் பறிமுதல். அபூர்வ வகை வெள்ளை கிளியுடன் மீண்டும் மலேசியாவுக்கு திருப்பி அனுப்ப அதிகாரிகள் முடிவு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் லஞ்சம் பெற்ற பல்நோக்கு பணியாளரின் வீடியோ வெளியானதால் அதிர்ச்சி. விடியா ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 134 கோடி ரூபாய் கொடுத்தோம். காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பின் தலைவர் குர்பத்வந்த் சிங் பன்னுவின் குற்றச்சாட்டால் பெரும் பரபரப்பு.
நாட்டில் வேலையில்லாமல் உள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை 65.7% உயர்ந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். 2002இல் 35% இருந்த வேலைவாய்ப்பின்மை 20 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்வு.